சைனா வந்து ஓப்பன் எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்தை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு எக்கனாமிக் ஜோனாவே அவங்க மாற ஆரம்பிச்சாங்க 80ஸ்க்கு அப்புறம். இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரெட்டு அண்ட் ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 விஷயம். ஃபஸ்ட்டு மேக் இன் இண்டியா, அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற விஷயம், தேர்டு வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்திய பொருளாதாரம் எந்த அளவுல இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்ல அதே நிலைமை தான் இருக்கு? அதை நம்ம வந்து பின்னால போய் பார்க்கணும். அப்போ இந்த 2 ஆட்சியும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். காங்கிரஸ், பிஜேபி, அவங்க எப்படி அவங்களுடைய பாலிசி வந்து ஒவ்வொரு பீரியட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது முக்கியம். நமக்கு வந்து மல்டி அலைன்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்த மட்டும் நம்ம சார்ந்து இருக்க முடியாது. அப்போ அந்த விஷயத்தை வந்து மோடி எடுத்திருக்காரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. இப்போ மல்டி அலைன்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு கோரான ஒரு தீசிஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்க எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணணும். அதையும் தாண்டி ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும். அவங்களுக்கான எக்கனாமிக் பேக்ரவுண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கான வேலைகளை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ யூஸ் ஜோகோ மெயில் அப்படின்னு சொல்லி, ஜோகோ மெயில் நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அவர் ட்வீட்டே போட்டிருந்தாரு. அரசு அலுவலகங்களில் பள்ளிக்கூடத்தில் நம்ம ஜோகோ பயன்படுத்தலாம்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம காட்டுறோம் இது வரைக்கும் ஃபாரின் பவர்ஸை நாங்கள் வந்து நம்பிட்டு இருந்தோம். நவ் வி ஆர் மூவிங் டு அவர் லோக்கல் பவர்ஸ். வி ஷுட் பி செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்ற விஷயத்தில் மோடி பண்ணுறாரு. அதுக்கு ஒரு ஜோகோன்றது ஒரு பாப்புலர் எக்ஸாம்பிள். அதுக்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். போன எபிசோடில் நாம் பேசுறது நேருவோட பஞ்சில் பாலிசி பற்றியும், அதை நம்முடைய பிரதமர் மோடி எப்படி அதை மாற்றி மல்டி அலைன்மெண்ட் பாலிசியை கொண்டு வந்தார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய அரங்கத்துக்கு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் கெவின் பால் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் அரங்கத்தில் உங்களை சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சி. நன்றி. போன தடவை நம்ம நேருவோட பஞ்சில் பாலிசியை பற்றியும் அதனுடைய விவரங்களை பற்றியும் பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ மோடி அதை எப்படி பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் பாலிசி, மல்டி அலைன்மெண்ட் பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து இந்திய பொருளாதாரம் எந்த அளவுல இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்ல அதே நிலைமை தான் இருக்கா? ஓகே சார், பிஃபோர் வி பிகின், நம்ம இப்போ ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, 2014க்கு அப்புறம் தான் வரலாறே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம ஊரில் பல பேர் நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வரலாறு என்ன, ஏன்னா இதை பற்றி பல பேருக்கு அந்தளவு ஒரு நாலேஜ் இல்லை, முக்கியமாக நம்ம ஊர் ஆளுங்களுக்கு. ஸோ அதை வெளியே கொண்டு வர்ற ஒரு எஃபர்ட் தான் இப்போ நம்ம பண்ணுறது. அப்போது வரலாறு அப்படின்றது ரொம்ப பெருசு. அதை நம்ம பின்னால் போய் பார்க்கணும். அப்போ இந்த 2 ஆட்சியும் நம்ம கம்பேர் பண்ணோம். காங்கிரஸ், பிஜேபி, மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் அவங்க எப்படி அவங்களுடைய பாலிசி ஒவ்வொரு பீரியட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது முக்கியம். இப்போது நம்ம பேசுகிற மாதிரி பஞ்சில் பாலிசியில் நான் அலைன்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்போது அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அப்போது சைனா வேண்டாம், இந்த பக்கம் சோவியத் ரஷ்யா அண்ட் அமெரிக்கா, அவங்க 2 பேரும் தான் ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஐடியாலஜியுமே வேறு, ஒன்று கேபிட்டலிசம் வர்சஸ் கம்யூனிசம் அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள அந்த ஒரு சித்தாந்த போர் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ கோல்டு வார் இருந்துச்சு. அப்போ இந்த 2 பேரை சார்ந்து தான் உலக அரசியல் அப்படின்றது ரிவால்வ் ஆச்சு. அப்படின்றதுனால நம்ம நாங்கள் இங்கேயும் சேரல அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவங்க சூஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு அதுக்கப்புறம் எக்கனாமிக் க்ரோத் 90ஸ்ல வந்த அந்த குளோபலைசேஷன் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நிறையா மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பித்தாங்க உலகத்தில். அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வர்சஸ் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அமெரிக்காவும், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு இவங்க ரஷ்யாவும் இருந்தாங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் மாற்றி ஒவ்வொரு பாயிண்ட்டாக அங்கே பாக்கெட்டாக ஃபார்ம் ஆகியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கலாம், அவங்க ஒரு பவர் சென்டர். இந்த பக்கம் லாட்டின் அமெரிக்கா கூட இப்போ ஒரு பவர் சென்டராக மாறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பல விஷயங்கள் அவங்களும் மேலே வராங்க. இப்போ ஆப்பிரிக்கன் யூனியன் சொல்லி அவங்க ஒரு யூனியன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 50 நாடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொருவருமே அவங்களுக்கான அசர்ட்டிவ்னஸை கொண்டு வர நேரத்தில் இப்போ நமக்கு மல்டி அலைன்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஒரு இடத்த மட்டும் நம்ம சார்ந்து இருக்க முடியாது. ஃபார் எக்கனாமிக் பர்பஸ் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, வி நீட் மல்டி அலைன்மெண்ட் அப்படின்ற விஷயம் தேவைப்படுது நமக்கு.
அப்போ அந்த விஷயத்தை வந்து மோடி எடுத்திருக்காரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. இதன் மூலமாக அந்த பவர் சென்டர் கூட ஒட்டிக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது அது எக்கனாமிக்கையும் தாண்டி பல விஷயங்கள்ல இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் அஸ். ஏன்னா லாட் ஆஃப் கலாச்சார விஷயங்கள்லாம் வந்து நடந்ததுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் புரட்சி, அதுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வந்து விழுந்ததுக்கப்புறம் இந்த இந்த பவர் சென்டர்லாம் அவங்களுக்கான ஒரு விஷயத்தை அவங்களே உருவாக்குற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சென்டராக மாற ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க கூட நம்ம அலைன் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து மோடி உணர்ந்திருக்கார் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட் அது இல்லையா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இது ஒரு நல்ல பாலிசி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது அவசியமான ஒன்று. இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த உலகம் இப்போ வந்து சிங்கிள் ஃபோர்ஸாக இல்லை, மல்டிபிள் ஃபோர்ஸாக இருக்காங்க. அந்த மல்டிபிள் ஃபோர்ஸ் கூட நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நான் பார்ட்டிசனாக நம்ம வந்து மாற முடியும். இல்லை நான் வந்து இங்கே தான் இருப்பேன், இல்லை இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சார்பு எடுக்கும்போது அது நமக்கு நாளைக்கு ஒரு வேர்ல்டு வார் 3 வருதுன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி நடக்கும்போது நம்ம வந்து ஐசோலேட் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு உண்மை இருக்குது. அப்போ அதை உணர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, விச் இஸ் குட். ஏன்னா எதுக்காக நான் இந்த கான்செப்டை கேட்டேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து மோடி வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தினார். அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாரு. வேதாந்தான்ற ஒரு விஷயமும் இது நிறைய பெரிய ஆடாவே வந்து டிவியில் நிறைய போட்டாங்க. ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னா செல்ஃப் சஸ்டெய்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ இதுல ஒரு 3 விஷயத்தை வந்து மோடி வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா. இது 3மே வந்து மோடியினுடைய அடிப்படை பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் திஸ் மல்டி அலைன்மெண்ட் ஃபாரின் பாலிசியா. எஸ் சார். இப்போ மோடி பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபாரின் பாலிசியை வந்து நம்ம எது கூட நம்ம கனெக்ட் பண்றோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரின் பாலிசியை அவங்க எதை வச்சு அவங்க தீர்மானிப்பாங்கன்னா, ஒன்று செக்யூரிட்டி, இன்னொன்று அரசியல் அலையன்ஸ். இந்த விஷயத்துக்காக அவங்க ஃபாரின் பாலிசியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏன் அமெரிக்கா கூட நம்ம வந்து அக்ரி பண்ணி போகணும்னா ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். அப்படி அந்த மாதிரி எதுவும் வார் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்தாங்க. பட் மோடி பண்ண ஒரு விஷயம் வந்து எக்கனாமிக் க்ரோத்தை ஃபாரின் பாலிசியை கூட கொண்டு போய் லிங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெவல்யூஷன் தான் நான் சொல்வேன். ஏன்னா அதுக்கு முன்னால் இந்த 2 பாயிண்ட் தான். நம்ம மற்ற நாடு கூட நம்ம போய் அகைன் வரேன், மற்ற நாடு கூட இப்போ நம்ம போய் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், ஒரு விஷயம் பண்ணுறோம், அவங்க இங்கே வராங்கன்னா நம்ம ஆர்ம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், இல்லைனா வெப்பன்ஸ் வாங்கிப்போம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம வந்து ஃபாரின் பாலிசி கூட லிங்க் பண்ணணும், விச் இஸ் குட். அதில் 3 முக்கியமான பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு மேக் இன் இண்டியா. மேக் இன் இண்டியா நான் சொல்கிறேன். மேக் இன் இண்டியா வந்து என்னன்னா, இந்தியாவை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கோல். இதுக்கு முன்னால் என்னன்னா, நம்ம வந்து வெளிநாடுகளை நம்பி நம்ம இருந்ததை தாண்டி நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்க, உங்களுடைய விஷயத்தை இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அப்போ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்துச்சு இதுக்கு முன்னால். அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, 2014க்கு அப்புறம் அதற்கான இப்போது நம்ம ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் நம்ம இங்கே கொண்டு வரோன்னா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வேணும், அதை உருவாக்கணும், அதற்கான க்ரோத் பாலிடிக்ஸ் இங்கே வேணும் அப்படின்றதுனால அந்த க்ரோத் பாலிடிக்ஸை இவர் பண்ண ஆரம்பித்தார். அப்போது அது பாயிண்ட் நம்பர் 1, மேக் இன் இண்டியா. அடுத்து நம்ம பேசின மாதிரி ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற விஷயம், அது செல்ஃப் சஸ்டைனிங் அந்த விஷயத்தில் வரும். அது எதுக்குன்னா, இப்போது நம்ம வந்து இம்போர்ட்டை மட்டுமே நம்ம சார்ந்து வாழக்கூடாது. எல்லாத்துக்குமே வெளியே இருந்து ஒரு பொருள் வரும், அதுக்கான எக்கனாமிக்கல் அதாவது வெளியே இருந்து வர்ற பொருளை வாங்குகிற சக்தி நமக்கு இருந்தாலும் அது நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு முக்கியன்றது இங்கே உருவாக்கணும். இப்போது யாரையும் சார்ந்து இல்லாமல் நாளைக்கு ஒரு போர் வருது, இல்லை நாளைக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னா எல்லாமே அது வந்து உள்ள இருக்கணும், நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து உள்ள உற்பத்தி பண்றதுக்கான அந்த ஒரு திறனை அதிகரிக்கணும் அப்படின்றத அந்த ஒரு ஸ்கீம். தேர்டு வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். டிஜிட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2010ஸ்க்கு அப்புறமே அந்த டிஜிட்டல் க்ரோத்ன்றது எக்ஸ்ப்ளோசிவாக இருந்துச்சு. ஆஃப்டர் 2000ஸ்லே அந்த .com பபிள்னு சொல்லுவாங்க, அப்போ இருந்தே அது எக்ஸ்ப்ளோர் ஆனதுக்கப்புறம் அது டிஜிட்டலாக க்ரோ ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மொத்தமாக வெளியே இருந்து டிஜிட்டல் பொருட்களை வாங்கலாம் ஒன்று. இன்னொரு ஆப்ஷன் வந்து அவங்கள நம்ம உள்ள அழைச்சிட்டு வந்து நம்ம அவங்கள எங்கே அசம்பிள் பண்ண சொல்லலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆப்பிளுடைய பிரைமரி வெண்டார் வந்து 2 பேர். ஒன்று வந்து ஃபாக்ஸ்கான், இன்னொன்று வந்து பெகட்ரான். இந்த 2 பேர் இவங்களை நாங்கள் இங்கே உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி, ஒன்று ஸ்ரீபெரும்புதூரில், இன்னொன்று ஐ திங்க் இன் செங்கல்பட்டு, நம்ம ஊருக்கு அந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க அந்த 2 வீக்ஸ் வந்தாங்க. இது முக்கியம். ஏன்னா இப்போது ஃபாக்ஸ்கான் அப்படின்றவங்க யாருன்னா
ஆப்பிள் அவங்களே ஓனா பல விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி, அங்கேருந்து சோர்ஸ் பண்ணி இவங்க அசெம்பிள் மட்டும் தான் பண்ணுவாங்க. மேட் இன் சைனா அந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கலாம். லாட் ஆஃப் ஸ்வெட் ஷாப்லாம் இருக்கு அவங்க சைனால. பொதுவாக எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், நீ இங்க வந்து அசெம்பிள் பண்ணு, நீ இங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம அவங்கள உள்ள கூட்டு வரோம். போன வருஷம் நினைக்கிறேன் தே இன்வெஸ்டட் அரௌண்ட் 14,000 crores பண்ணாங்க. ஸோ 3 விஷயம் இருக்கு இல்லையா? மேக் இன் இந்தியா, ஆத்மநிர்பார் பாரத் பிளஸ் டிஜிட்டல் இந்தியா. 3 விஷயம். அது போக ஸ்கில் இந்தியான்னு ஒன்று இருக்கு. கரெக்ட். இந்த 3மே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். ஒன்று நான் உருவாக்கணும், இன்னொன்று நீங்க இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கான விஷயத்த நான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி தருவேன். 3வது நீங்க இங்கே வந்து அசெம்பிள் பண்ணுங்க, இன் டிஜிட்டல் விஷயத்த கொண்டு வாங்க அப்படின்ற 3 விஷயம். இந்த 3மே லைனா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி வரும். இந்த 3 நாட்டை வந்து கண்டிப்பா ஒரு லாங் டேர்ம் growth வந்து கொண்டு போகும் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஸோ இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இதுக்கு வந்து அந்த எஃப்டிஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சம்பந்தமா நிறைய ரெசல்யூஷன் வந்து போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு 10 years பேக் இருந்த எஃப்டிஐ பர்சன்டேஜுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எஃப்டிஐ பர்சன்டேஜுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னா சில குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியில மோடி வந்து ஐ திங்க் 100% அலோவ் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து நம்மளுடைய ஷேர்ஸ் வாங்குறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சைனா வந்து இந்தியன் கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து வாங்க முடியாது. இப்போ இது ரெண்டுக்கும் உண்டான ரெண்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து பாதிப்பு உண்டாக்குமா, இல்லை அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, சைனா வந்து அவங்க 1960s அப்புறம் நினைக்கிறேன் 60s 70s 80s அந்த டைமில் அவங்க ஒரு பாலிசி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. என்னன்னா மாவோவுடைய மறைவுக்கு பிறகு, அது ஐ திங்க் 76 அவர் இறக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா ஓப்பன் எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் ஒரு விஷயம் கோரான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து வெளியே இருந்து யாரையும் நம்ம உள்ள அலோவ் பண்ணக்கூடாது, நோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பாலிசி. அவங்க என்ன பண்ணாங்க, 80s அப்புறம் மார்க்கெட்டை வந்து திறந்து விட்டாங்க, எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நாமினலி, ஆனால் நீங்கள் வந்து வெளியே இருந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு 50 வருஷ பாலிசியாக இருந்துட்டு இருக்கு அவங்க லாஸ்ட் ஒரு 45 வருஷமா. அப்போது அது அவங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி. அவங்க ஒரு தன்னிலையை அவங்களே பார்த்துக்கிற மாதிரி அவங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க ஒரு விஷயத்தை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு எக்கனாமிக் ஜோனாகவே அவங்க மாற ஆரம்பித்தாங்க 80s அப்புறம். இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரெட்டு அண்ட் ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன். த்ரெட்டு, ஓகே. ஆமாம், போத் சேலஞ்ச் அண்ட் த்ரெட். ஏன்னா இந்தியா வந்து அது வரைக்குமே அந்த காலனி ஆதிக்கம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சுனாலும் அவங்க வந்து அந்த தாராளமயம் சொல்லுவாங்க, அது வந்து 80க்கு அப்புறம் ரொம்ப அப்படியே ஃப்ளட்டு மாதிரி உள்ள ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ ரஷ்யா மாதிரி சீனாவும் ஒரு கம்யூனிஸ்ட் பவர் சென்டராக மாறினாங்கன்னா இன்னும் நமக்கு பாதிப்புன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க திறந்த உடனே அவங்க எல்லாரும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதை ஊக்குவிக்கிறதுக்கு அந்த அரசும் உள்ளே வந்தாங்கன்றதுனால இதை பயன்படுத்தி மொத்த பேரும் உள்ளே வந்தோடனே அது இன்னொரு பவர் சென்டராக வெஸ்டர்ன் பவரை உள்ளே விட்டு வெஸ்டர்ன் பவருடைய துணையோடு அவங்க எக்கனாமிக் அவங்க ஜோனாவும் மாற ஆரம்பித்தாங்க. அப்போ அது இந்தியாவுக்கு பெரிய ஒரு த்ரெட் அண்ட் சேலஞ்சாக நம்ம வந்து இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு பேசின அந்த 3 விஷயம் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயமும் இருக்குது. அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அது சீனாவுக்கு வந்து கை கொடுத்துருக்கு. அவங்க டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்டாக்காக இருக்கலாம், BYD கார், இந்த மாதிரி இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாப்புலர் எக்ஸாம்பிள்ஸ். இவங்க எல்லாரும் எங்கேருந்து வந்தாங்கன்னா டியூ டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள உருவாக்கி விட்டு அதற்கான பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க செஞ்சாங்க. ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தது வந்து வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ இந்தியாவுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு வெளியே இருந்து நமக்கு இது வரைக்கும் வரல. ஐ மீன் இந்தியா விடுதலை அடைஞ்சு காங்கிரஸ் ஆட்சியில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டிஐனுடைய வரத்துன்றது கம்மி, நமக்கு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. பட் நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் வாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நாட்டினுடைய சாவரன்டி அதை பாதிக்காமல் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம இப்படி ஒரு ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சைனா அளவுக்கு நம்ம இன்னைக்கு வளர முடியுன்றதை இவங்க உணர்ந்திருக்காங்க. அப்போ அதுக்கு வி நீட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் which is very essential.
சரி, இப்போ வந்து இம்போர்ட் மாதிரி எக்ஸ்போர்ட்டும் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஏன்னா எக்ஸ்போர்ட் இருந்தால் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ன்றது உள்ள வர முடியும். ரைட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹெல்ப்ஸ் மேஜர் பார்ட் ஃபார் கண்ட்ரிஸ் நேஷன்ஸ் எக்கானமி. அப்படி இருக்கும்போது இப்போ மோடியுடைய ஃபாரின் பாலிசி அடிப்படையாக வச்சு இந்தியனுடைய எக்ஸ்போர்ட் பாலிசியில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு? ரைட். இப்போ வெளியே இருந்து மட்டும் இங்கே வந்தால் நமக்கு பத்தாது, நம்மளும் இங்கே இருந்து எடுத்துகிட்டு போகணும். அப்போ அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அகைன் செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமி. இப்போ நம்மளே சார்ந்திருக்கணும். ஒன்று சார்ந்திருந்தது மட்டும் இல்லாமல் அது நம்மளை மட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் வெளியே உள்ளவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளியே G20 கண்ட்ரிஸ் கூட நம்ம நிறையா நம்ம வந்து பாலிசிஸ் போட்டிருக்கோம், எக்கனாமிக் பாலிசிஸ் போட்டிருக்கோம். G20 ரொம்ப முக்கியமான ஒரு அலையன்ஸ். ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்ட்ரிஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரான்ஸ், யூகே அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் இருப்பாங்க, ப்ளஸ் கனடா இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள சவுதி அரேபியா அந்த மாதிரி நாடுகளை நம்ம வந்து உள்ளடக்கியிருக்கோம். அப்போ G20னுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா டு க்ரோ எக்கனாமிக்லி. அந்த ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டாக இருக்கிற ஸ்டேட்டை வந்து ஒன்று திரட்டி நம்ம வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அப்போ G20 விஷயத்த நம்ம 3 இயர்ஸ் முன்னாடி நம்ம இங்கே நடத்தினோமா, 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம இங்கே பண்ணோம் இல்லையா? அப்போ அதில் முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. என்னன்னா, இங்கே இருக்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா 55 நாடுன்னு நினைக்கிறேன், 55 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஆப்பிரிக்கன் யூனியன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ எதுக்கு அப்படின்னா, ஆப்பிரிக்கன் நேஷனலிசம் அப்படின்றதையும் தாண்டி அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் நிறையா வேணும் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து. அப்போ G20 கண்ட்ரிஸ் மூலமாக இங்கே நம்ம வந்து சேனல் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பர்பஸ். அப்போ அவங்கள உள்ளடக்கியதன் மூலமாக நம்மளுடைய விஷயங்களை நம்ம அங்கே கூட நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதற்கான பிளாட்ஃபார்மை நம்ம வந்து இப்போ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது விச் இஸ் குட். அப்போது அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அமைச்சிட்டு இருக்கோம் இந்த ஃபாரின் பாலிசி மூலமாக. அப்போ G20 மூலமாக நம்ம ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இது கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். அகைன் எப்படி ஃபாரின் பாலிசியை நம்ம எக்கனாமிக் பாலிசி கூட நம்ம லிங்க் பண்ணமோ, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பாலிசியும் நம்ம வந்து ஃபாரின் பாலிசி ப்ளஸ் எக்ஸ்போர்ட் பாலிசி ப்ளஸ் இந்த விஷயத்தை நம்ம வெளியே கூட போய் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அப்போது அதற்கான வேலைகள் பின்னால் வந்து நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு சில காலங்கள் ஆகலாம். ஆனால் அதற்கான பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்றது நல்ல விஷயம். இப்போ இதில் நீங்கள் வச்சு பேசும்போது யூ ஆர் டாக்கிங் அபவுட் எக்கனாமிக் டிப்ளமசி. எக்கனாமிக் டிப்ளமசி, பொலிட்டிக்கல் டிப்ளமசி மாதிரி எக்கனாமிக் டிப்ளமசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம். இவருடைய ஃபாரின் பாலிசியில் வந்து இன்டெப்த்தாக என்ன எக்கனாமிக் டிப்ளமசியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத. ஓகே சார். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிற அந்த நான் அலைன்மெண்ட் விஷயம் தாண்டி மல்டி அலைன்மெண்ட் வந்திருக்கோம். அப்போ மல்டி அலைன்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு கோரான ஒரு தீசிஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்க எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணணும். அதையும் தாண்டி ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும், அவங்களுக்கான எக்கனாமிக் பேக்ரவுண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கான வேலைகளை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா இப்போது இஸ்ரேலிருந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து வி பை வெப்பன்ஸ் ஃப்ரம் தம், அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் விஷயம்லாம் நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அப்படி வாங்கும்போது என்னென்னா, இங்கே இருந்து நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்க முடியும். இல்லைனா நம்ம வந்து அவங்கள சார்ந்து வாழ்கிற மாதிரி மாறி போயிடும். அது ரெண்டாவது பாயிண்ட்டை அடிக்கிற மாதிரி மாறி போயிடும் இல்லையா? அப்போ இந்த மூணுமே ஒன்றோட ஒன்று இணைஞ்ச விஷயம் தான் நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது நெக்ஸ்ட் வரலாம் ஆத்ம நிர்பார் பாரத். அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையண்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்னால் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இப்போ ஆத்ம நிர்பர் பாரத்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சார். அது எந்தெந்த விஷயத்தை இப்போ இந்தியா வந்து செல்ஃப் ரிலையண்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ செல்ஃப் ரிலையண்ட்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா நேஷனல் செக்யூரிட்டி. நேஷனல் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேஷனல் செக்யூரிட்டிக்கு நம்ம வெளியே இருந்து வெப்பன்ஸை அதிகமாக வாங்குகிறோம், அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்ற ஒரு விஷயம் உண்டு. இப்போ நம்ம வந்து ரஃபேல்ல இருந்து நம்ம இதெல்லாம் வாங்கினோம், ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கினோம், ப்ளஸ் நிறையா ஆர்ம்ஸும் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இது அங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்றதையும் தாண்டி இது நாட்டை வந்து அசர்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு வழிமுறை தான் இது. ஏன்னா நம்ம வந்து காட்டுறோம் அவங்களுக்கு, பாருங்கள் நாங்கள் வந்து இவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு ஆர்ம்ஸ் வாங்கினோம்னா இட் மீன்ஸ் நம்ம அங்கே போய் நம்ம சண்டை போட போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க, வெப்பன் சப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரான்ஸுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து பை பண்றோம் அப்படின்றதே ஒரு டிப்ளமேட்டிக் விஷயம் தான் இந்த லாங் ரன் நான் சொல்றேன்.
அப்போ செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்ற விஷயத்துல வரும்போது வேற பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டுல உற்பத்தி பண்ற விஷயங்கள் நம்ம வந்து அதை நம்ம வந்து இன்னொரு முன்னிலைப்படுத்தணும் ஓகே அப்படின்ற ஒரு பாயிண்ட். அதுக்கு- ஃபோர்ஃப்ரண்ட் கொண்டு வரும் அந்த Right. விஷயம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஜோகோ நம்ம சொல்லலாம். இப்போ ரீசன் எக்ஸாம்பிள் ஓகே ஜோகோ வந்து அவரு ஃபாரின் போய் படிச்சாரு, அங்கிருந்து பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அவர் திருப்பி இங்க உள்ள வந்தாரு. அவர் பெரிய ஒரு பிசினஸ் எம்பையரை உருவாக்குனார். இன்னைக்கு அவங்களுடைய வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1 lakh crores அவங்களுடைய வேல்யூவேஷன். ஜோவோட எஸ்டிமேட். ரைட். ஓகே அவங்க இன்னும் வந்து மார்க்கெட்டுக்கே வரல. அவங்க இன்னுமே தேயார பிரைவேட் கம்பெனி. ஆனா அப்பயே அவங்க வேல்யூஷன் வந்து 1 lakh crores. அப்போ இந்த 1 lakh crores நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜோகோவை நம்ம அரசாங்கத்தை கூட நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ண கிடையாது. ஏன்னா ஒரு தனியார் நிறுவனத்தை அரசாங்கமே டேக் ஓவர் பண்ணி அரசாங்கம் அவங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்கள நாங்கள் சார்ந்திருக்கிறோம், ஐ மீன் அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துவோன்ற மாதிரி சொல்லி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம சொல்லலாம், அவங்கள தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்போ அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ யூஸ் ஜோகோ மெயில் அப்படின்னு சொல்லி, ஜோகோ மெயில் நான் பயன்படுத்துறேன்னு சொல்லி அவர் ட்வீட்டே போட்டிருந்தாரு. அரசு அலுவலகங்களில் பள்ளிக்கூடத்தில் நம்ம ஜோகோ பயன்படுத்தலாம்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம காட்டுறோம் இது வரைக்கும் ஃபாரின் பவர்ஸை நாங்கள் வந்து நம்பிட்டு இருந்தோம். நவ் வி ஆர் மூவிங் டுவர் லோக்கல் பவர்ஸ். அப்போ லோக்கல் பவர்ஸை சார்ந்திருக்கிறப்போ நிறைய பேர் பேசினாங்க ஜோகோ வந்து இன்னோவேட்டிவாக அவங்க எதுவுமே பண்ணல. இப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு அவங்க ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறாங்களே தவிர அவங்க யூனிக்காக பண்ணலன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம இன்னோவேஷன் அப்படின்னு நம்ம கொண்டு போனோம்னா அவங்களுக்கு மாற்றுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நாளைக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இந்தியா விட்டு போகிறாங்கன்னா வி ஷுட் ஹேவ் சம்திங் இல்லையா? Definitely. We should have an alternative. Right. Backup மாதிரி. ரைட். இப்போ இஃப் யூ கோ டு சீனா, அங்கே பார்த்தீங்கன்னா ஜிமெயிலுக்கு அவங்க ஒரு மெயில் வச்சுருப்பாங்க, சோஷியல் மீடியாவுக்கு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க ட்விட்டருக்கு அவங்க எல்லாமே கேம்ஸ் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ் ஐ மீன் மேற்கத்திய நாடுகளில் உள்ளதுக்கு அப்படியே ரெப்ளிகா மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி பண்ண விஷயமா இருக்கும். அது செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து மிமிக் பண்ணுறோம். ஓகேவா? அது நல்ல விஷயம். அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஜோகோ மாதிரியான பல கம்பெனிஸ் உருவாகும். நாட் ஓன்லி இன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரில், பால் உற்பத்தியில், இந்த மாதிரி பல மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம அவங்கள காப்பி பண்ணுற மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் காப்பி பண்ணுறது வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒரு வார் வருது அகைன் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஷுட் பி செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்ற விஷயத்தில் மோடி பண்ணுறாரு. அதுக்கு ஒரு ஜோகோன்றது ஒரு பாப்புலர் எக்ஸாம்பிள். அதுக்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி அரங்கத்துக்கு வந்து எங்களுக்கு பல விஷயங்களை சொன்னது பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். கூடிய சீக்கிரம் திரும்ப சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.